ஓகே, கேள்வி எதுவும் இல்லை என்பதனால அடுத்த கேள்வியை நோக்கி நகரும். தொடர்ந்த நிதியமைச்சரினால் கையொப்பமிடப்படும் 4 வகையான அணுச்சுட்டுகளும் இப்ப நீங்க சொன்னதுதானா? இப்ப சொன்ன 7ல ஏதாவது 4. ஓகே சார். ஓகே, 5ஆம் கேள்வி. மிஸ், நீங்க உங்களோட கேள்வி என்ற வாட்ஸ்அப்புக்கு நீங்க போட்டுக்கொள்ளுங்க. அது எல்லோருக்கும் தேவைப்படும் என்று கருதினா நான் இந்த குரூப்ல ஷேர் பண்ணிக்கொள்வேன். இல்லைன்னா உங்களோட மாத்திரம் நாம் அதை பயன்படுத்திக்கொள்வோம். வருடம் முடிவுற்ற பின்னர் கணக்கீட்டு உத்தியோகத்தரால் வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளில் அவரால் மேற்கொள்ளப்பட்ட செலவினங்களை உள்ளடக்கியதாக கணக்காய்வு தலைமை அதிபதிக்கு அனுப்புவதற்காக தயாரிக்கப்படுகின்ற ஆண்டிறுதி கணக்கின் ஒரு பகுதியை குறிப்பிடுக. ஒன்ற புரியும். இதே கேள்வி வேறொரு கோணத்தில கடைசியாக நடந்த அக்னிகுத்தியோதர பரீட்சை வினாத்தாள் இருந்துச்சு. அதுதான் ஒவ்வொரு திணைக்களமும் தன்னுடைய ஆண்டிறுதியில சமர்ப்பிக்க வேண்டிய கணக்கு எப்பெயர் கொண்டு அழைக்கப்படும் என்கின்ற கேள்வி. அப்ப அந்த கேள்விக்கு பலர் நிறைய பேர் நல்ல விடை எழுதியிருந்தாங்க. அந்த விடை ஆண்டிறுதி கணக்கு அல்லது ஒதுக்கீட்டு கணக்குன்னு நாங்க சொல்லுவோம். உண்மையாக இப்ப நாங்க அந்த ஒதுக்கீட்டு கணக்கு என்கின்ற வார்த்தையை தவிர்த்து ஆண்டிறுதி கணக்குகள் அப்படி நாங்க சொல்லிக் கொள்ள வேண்டும். நிதி பிரமாணம் 150 மற்றும் 151 ஆகிய நிதி பிரமாணங்கள் எல்லா திணைக்களங்களும் அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒதுக்கீடுகளுக்கு ஆண்டு இறுதியில ஒதுக்கீட்டு கணக்கையும் அதையும் இது நிதி பிரமாணம் 150 சொல்றோம். வருமானம் உழைக்கக்கூடிய திணைக்களமாக இருந்தால் அரசிறை கணக்கையும் அது நிதி பிரமாணம் 151 சொல்லுவார். தயாரிக்க வேணும் என்பது பழைய கதை. இது பழைய கதை. ஒதுக்கீட்டு கணக்கையும் அரசிறை கணக்கையும் தயாரிக்க வேணும் என்ற 150ஆம் நிதி பிரமாணம் மற்றும் 151ஆம் நிதி பிரமாணம் சொற்பிரயோகம் பழைய கதை. ஆனாலும் இந்த நிதி பிரமாணங்கள் செல்லுபடியற்றது என அறிவிக்கல. அதனால ஒவ்வொரு திணைக்களமும் தங்களுடைய ஆண்டிறுதியில தயாரிக்கக்கூடிய கணக்கு ஒதுக்கீட்டு கணக்கு அப்படின்னு சொன்னா அது பிழை இல்லை. ஆனால் உண்மையாக 2018ஆம் ஆண்டினுடைய 19ஆம் இலக்க தேசிய கணக்காய்வு சட்டம், இந்த சட்டத்தினுடைய 15, 16, 17ஆம் உறுப்புரைகளுக்கு அமைவாக இப்ப நாம தயாரிப்பது ஆண்டிறுதி கணக்குகள். ஆண்டு இறுதி கணக்குகள் அப்படி என்கின்ற கணக்குகளாக இருக்கு. இப்படி ஒவ்வொரு திணைக்களமும் இந்த 2018ஆம் ஆண்டுடைய 19ஆம் இலக்க நேஷனல் ஆடிட் ஆக்டுக்கு அமைவாக தயாரிக்கக்கூடிய ஆண்டிறுதி கணக்குகளை நாங்க 3 வகைக்குள்ள கொண்டது. ஒன்று நிதி செயலாற்றுகை கூற்று. நிதி செயலாற்றுகை கூற்று நாங்க கொடுத்த நிதியை, பாராளுமன்றம் கொடுத்த நிதியை எப்படி அவர் செயலாற்றி கொண்டார், அவருடைய பைனான்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணினார், பைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ், the statements of financial performance, நிதி செயலாற்றுகை கூற்று அப்படி என்ற ஒன்றை அவர் தயாரிக்க வேண்டும். அது அந்த திணைக்களத்தினுடைய ஆண்டிறுதி கணக்காக இருக்கும். இதுதான் முன்னர் அழைக்கப்பட்ட ஒதுக்கீட்டு கணக்கு என்கின்ற கணக்குக்கு சமமானதாக இருக்கு. முன்னர் நாங்க கதைத்து கொண்ட ஒதுக்கீட்டு கணக்கு மற்றும் அரசிறை கணக்கு ரெண்டுக்கும் சமனா தயாரிப்பதுதான் இந்த பைனான்சியல் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், நிதி செயலாற்றுகை கூற்று என்பதாக இருக்கு. இரண்டாவது கூற்று தயாரிப்பாங்க நிதி நிலைமை கூற்று. நிதி நிலைமை கூற்று அதை நாம சொல்லுவோம் பைனான்சியல் பொசிஷன். பைனான்சியல் பொசிஷன்
நிதி நிலைமை கூற்று. இங்கே ஒவ்வொரு திணைக்களத்தினுடைய சொத்துக்களும் பொறுப்புகளும் இங்க இருக்கிறது. ஒவ்வொரு திணைக்களத்தினுடைய சொத்தும் பொறுப்பும் எவ்வளவு இருக்குது என்பதை காட்டுவதற்காக எல்லா திணைக்களங்களும் தயாரிப்பது நிதி நிலைமை கூற்றாக இருக்கு. மூன்றாவது காசு பாய்ச்சற் கூற்று. காசு பாய்ச்சற் கூற்று, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். காசு பாய்ச்சற் கூற்று அப்படி என்கின்ற இந்த மூன்று கூற்றுக்களும் ஒவ்வொரு நிதியாண்டு முடிவடைந்த பின்னரும் நாங்க தயாரிக்க வேண்டிய கூற்றுக்களாக காணப்படுகின்றது. இப்ப கேட்ட கேள்வி, ஒவ்வொரு திணைக்களமும் வருடம் முடிவுற்ற பின்னர் பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தரினால் தயாரிக்கப்பட்டு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தினால மேலொப்பமிட்டு கணக்காய்வாளரால சான்றுபடுத்தி மீண்டும் அது திரைசேர அரச கணக்கியல் திணைக்களத்திற்கு போகின்ற விடயமாக இருக்கு. அப்ப இதுல தயாரிப்பது ஆண்டிறுதி கணக்கு தயாரிப்பது ஏஓண்டா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் இல்ல, அக்கவுண்டிங் ஆபீசர், திணைக்கள தயாரிவர். மேலொப்பம் சிஏஓ பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்தர். அத்தாட்சிப்படுத்தல் ஆடிட்டர் ஜெனரல் கணக்காய்வாளர் நாயகம். கடைசியாக இது போய் சேருக இடம், இதுக்கு பிறகு இது போய் சேருக இடம் அதுதான் அரச கணக்குகள் திணைக்களம். அரச கணக்குகள் திணைக்களம். அதுக்கு பிறகு இதிலே பிரச்சனை இருந்தால் போறது கோப்பம் பாராளுமன்ற கணக்கு. எனவே இந்த ஆண்டிறுதி கணக்குகளாக அல்லது ஒதுக்கீட்டு கணக்கு என்று இப்போதைக்கு நாங்க சொன்னாலும் பிழை இல்லை. அப்படியான கணக்கினுடைய உள்ளடக்கங்கள்ல ஒரு வகுதியை குறிப்பிடுக என்று கேட்டிருந்தார். அதுல 3 வகுதிகளையும் சொல்லியிருக்கணும். ஒரு விஷயம், அது முன்னர் நாங்கள் அழைத்த ஒதுக்கீட்டு கணக்குக்கு ஒப்பானது என்கின்ற விடயத்தை சொல்லுகின்ற. 2வது விஷயம், அதை தயாரிக்கின்ற பொறுப்பு கணக்கீட்டு உத்தியோகத்திலையும், அதில் மேலோப்பம் எடுக்கின்ற பொறுப்பு பிரதான கணக்கீட்டு உத்தியோகத்திலையும், அதை அத்தாட்சிப்படுத்துகின்ற பொறுப்பு கணக்காய்வாளர் நாயகத்தையும், அது கடைசியாக போய் சேருகின்ற இடம் அரச கணக்குகள் திணைக்களமாகவும், அதிலேதும் குறைபாடுகளை கணக்காய்வாளர் நாயகம் குறிப்பிட்டால் அது போய் சேர்கிற பாராளுமன்ற கணக்கு குழு என்பதாகவும் இருக்கும். 5 கேள்விகளை முடிச்சிருக்கோம். ஏதாவது கேட்கணும்னா கேட்டு